Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last class unit exercise 2 உள்ள 4th problem ல இருந்து 6th problem வரைக்கும் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல 7th problem ல இருந்து 9th problem வரைக்கும் பார்க்கலாம். அதுல 7th problem பாருங்க. Two APs have the same common difference. Then the first term of one AP is 2 and that of the other is 7. Show that the difference between the 10 terms is same as the difference between the 21st terms, which is same as the difference between any two corresponding terms. அதாவது ரெண்டு ஏபினா ரெண்டு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல உள்ள ஒரு சீக்வென்ஸ் சரியா கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஏபிக்கும் சேம் காமன் டிஃபரன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஏபிக்கு ஒரு 2 வந்து காமன் டிஃபரன்ஸா இருந்துச்சுன்னா செகண்ட் ஏபிக்கும் 2 தான் காமன் டிஃபரன்ஸா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஏபிக்கு என்ன காமன் டிஃபரன்ஸ் கிடைக்குதோ அதே தான் செகண்ட் ஏபிக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ 2ன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஏபியோட ஏவோட வேல்யூ 7ன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ கிவன் கொடுத்துட்டு கொஸ்டின் என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் தி 10 டேர்ம்ஸ், அதாவது 10th டேர்ம் வந்துட்டு ஏபிக்கும், அதாவது ரெண்டு ஏபி கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு ஏபிக்கும் 10th டேர்ம் கண்டுபிடிச்சு அந்த ரெண்டு ஏபியை மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவும் 21st டேர்ம், இந்த ரெண்டு ஏபிக்கும் 21st டேர்ம் கண்டுபிடிச்சு அது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணக்கூடிய வேல்யூவை எனக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கறத ஷோ பண்ணி காட்ட சொல்றாங்க. சரியா? ப்ரூவ் பண்ணலாமா? ஓகே, இங்க ஒரு ஏபின்னு கொடுத்தா நம்ம ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா இங்க ரெண்டு ஏபின்னு கொடுத்தனால ரெண்டு சீக்வென்ஸ் எடுக்கிற மாதிரி வரும்ல. சோ ஏபியும் வந்துட்டு ஒரு ஏபி ஏபி1 எடுத்துக்கலாம், இன்னொரு ஏபிய ஏபி2ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. ஏபி1 ஏபி1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஏபி. இது ஆக்சுவலா எப்படி இருக்கும்? ஏ கமா நார்மல் ஏபினா ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2டி கமா இந்த மாதிரி போகும். ஆனா இங்க ஏபி1 இருக்கனால ஏ1 கமா a1 plus d. dங்கிறது எனக்கு காமனா ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர்னா dன்னு வச்சுக்கலாம். இப்போ வேற காமன் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா இங்க எனக்கு d1ன்னு வச்சுக்கணும். சேம் காமன் டிஃபரன்ஸ்ங்கறனால நான் dன்னு சொல்லி வச்சிருக்கேன். சரி, a1 plus d கமா a1 plus 2d கமா etc. ஓகே, இது AP1. நெக்ஸ்ட் AP2. a2 கமா a2 plus d கமா a2 plus 2d கமா etc. ஓகே, ஃபர்ஸ்ட் அடுத்த given என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் உள்ள ஏபிக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது AP1க்கு we have ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க? a is equal to 2 ன்னு கொடுத்தாங்க. AP2க்கு we have ஃபர்ஸ்ட் டேர்ம் 7 ன்னு சொல்லி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் between the 10th terms, அதாவது இதுக்கு வந்து T10 கண்டுபிடிங்க, இதுக்கு T10 கண்டுபிடிங்க, அப்புறம் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்கன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் T10 முதல்ல கண்டுபிடிச்சுக்கோம். T10 in AP1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் Tn ஃபார்முலா என்ன? Tn is equal to a plus n minus 1 into d. ஓகே, இது AP1 ல T10 கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, AP1 ல a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 2. 2 plus n-னா எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்? 10 இருக்கா? அப்ப 10 minus 1 into d அப்படியே தான் இருக்கும். ஓகே, அப்ப 2 plus 10 minus 1 என்னது? 9d. ஓகே, இது வந்து T10 in AP1. நெக்ஸ்ட் T10 in AP2. ஓகேவா? இதுல AP2 ல a ஓட வேல்யூ 7 plus சேம் 10 தான் வரும். 10 minus 1 into d. அப்ப இங்க என்ன வரும்? 7 plus 9d. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ். சரியா? show that the difference between there. சோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்? மைனஸ். அப்போ AP1 minus AP2 is equal to AP1 கிடைச்சது 2 plus 9d minus 7 minus 90. ஏன்னா மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ரெண்டு வேல்யூமே மைனஸா மாறும். சரி, அப்ப பிளஸ் 90யும் மைனஸ் 90யும் கேன்சல் ஆயிடும். 2 minus 7 ஓட வேல்யூ minus 5. ஓகே, T10க்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இது கண்டுபிடிக்கணும் 21st டேர்ம், டிஃபரன்ஸ் between the 21st டேர்ம். T21 கண்டுபிடிக்கணும். சரியா? T21 in AP1. AP1 ல a ஓட வேல்யூ 2 ன்னு சொல்லிட்டாங்க. 2 plus n என்னது? 21 minus 1 into d. 2 plus 21 minus 1 என்னது? 20d. ஓகே, இது வந்து T21 in AP1. இது third equation. ஓகே, நெக்ஸ்ட் T21 in AP2. நமக்கு AP2 ல a ஓட வேல்யூ என்ன? 7. 7 plus
same 21 minus 1 into d. இங்க என்ன வரும் 7 plus 21 minus 1 20d. ஓகே, இது fourth equation. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. நம்ம இது ரெண்டுக்கும் தான் என்ன பண்ண போறோம்? இப்போ டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். எப்ப நம்ம T10 க்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி T21 க்கு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ஸ்டார்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஈக்குவேஷனை ஸ்டார்னு வச்சுக்கோங்க இதோட வேல்யூவை. இப்போ கவனிங்க. T அதாவது AP1 minus AP2 is equal to 2 plus 20d minus 7 minus 20d. plus 20d minus 20d cancel ஆயிரும். 2 minus 7 என்னது minus 5. அப்போ AP1 நமக்கு வந்து AP1 minus AP2 in T21 minus 5 தான். AP1 minus AP2 in T10 நமக்கு minus 5 தான். அப்போ இதை வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம்? நம்ம ஸ்டார் 1 எடுத்துக்கலாம். அப்போ ஸ்டார் is equal to star 1. Hence proved. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? 8th question பாருங்க. A man saved rupees 16,500 in 10 years after the first. He saved rupees 100 more than he did in the previous year. How much did he save in first year? அதாவது ஒரு man வந்து 10 yearsல 16,500 rupees save பண்றாங்களாம். ஒவ்வொரு வருஷமும் 100 அவங்களோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு 1000 rupees சேர்த்தாங்கன்னா செகண்ட் இயர் வந்து 1000 rupeesோட ஒரு 100 rupees சேர்க்குறாங்க. அப்போ செகண்ட் இயர் வந்து 1100 rupees சேர்க்குறாங்க. அப்போ தேர்ட் இயர் இன்னொரு 100 சேர்த்து ஒரு 1200 சேவ் பண்றாங்க. தேர்ட் இயர் 1300 சேவ் பண்றாங்க. அப்ப 100ங்கற ஒரு அமௌண்ட் மட்டும் காமனா இருந்துட்டே இருக்கு. சரி, நல்லா கவனிங்க. a man saved rupees 16,500 in 10 years. அதாவது 10 வருஷத்துல 16,500 rupeesனா அந்த 10 வருஷத்துல உள்ள அமௌண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இதுல இருந்து 10 இயர்ஸ் ஒரு சேர்த்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ண வேல்யூ தான 16,500. ஆட்னா என்ன அர்த்தம்? சம். அதாவது சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் தான் 16,500. சம் ஆஃப் தி 10 இயர்ஸ்னா வேல்யூ என்ன? S10. S10 is equal to 16,500. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. after the first he saved rupees 100 more than he did in the previous year. அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு அப்புறமும் இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் சேர்க்கறாங்களோ அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 100 rupees சேர்க்கறாங்க. இப்பதான் சொன்னேன். இப்போ 100ங்கற rupees வந்து நமக்கு காமனா ஒவ்வொரு வருஷமும் சேவ் பண்றாங்கல. அப்ப காமனா ஒரு அமௌண்ட் இருந்துச்சுனா அதுக்கு பேர் என்ன? காமன் டிஃபரன்ஸ் D. D ஓட வேல்யூ என்ன? 100. நமக்கு என்ன क्वेश्चनனா how much he save in first year. அதாவது ஃபர்ஸ்ட் இயர்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு சேவ் பண்ணிருப்பாங்க? 10th இயர்ல இவ்வளவுனா ஒவ்வொரு வருஷமும் 100 ரூபாய் அதிகமாகுதுனா ஃபர்ஸ்ட் இயர் அவங்க எவ்வளவு சேவ் பண்ணிருக்காங்க? A தான் கண்டுபிடிக்கணும். சரி, ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் வேல்யூனா என்ன அர்த்தம்? A தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இங்க நல்லா கவனிங்க. SN ஃபார்முலா என்ன? SN is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இதானே SN ஃபார்முலா. நம்ம போய் வேல்யூனா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? ஓகே, n9 அர்த்தம் 10. ஏன்னா 10 இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்கனா 10 எடுத்துக்கணும். S10 is equal to 10/2 into 2 into a தான் கண்டுபிடிக்கணும். அதனால அப்படியே வச்சுக்கலாம். plus n ஓட வேல்யூ 10 minus 1 into d ஓட வேல்யூ 100. ஓகே, S10 ஓட வேல்யூ என்ன? 16,500. 2 ones are 2 5s are. அப்ப is equal to 5 into 2a plus 10 minus 1 என்னது? 9 into 100 900. இப்போ இந்த 5 இந்த சைடு போச்சா டிவைட் ஆகுறோம். அப்ப 16,500 divided by 5 is equal to 2a plus 900. 5 ones are 5 3s are 15, balance 1 315 வந்து 5 3s are 15 0 0 போட்டுக்கலாம். சரியா? அப்ப 3,300 இந்த plus 900 இந்த சைடு வந்துச்சுனா minus 900 is equal to 2a. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 2,400 is equal to 2a. அப்ப a is equal to 2,400 divided by 2 னு வரும். இதை கேன்சல் பண்ணா 1,200. அப்ப a ஓட வேல்யூ என்ன? 1,200. ஃபர்ஸ்ட் இயர் அப்ப எவ்வளவு சேவ் பண்ணிருப்பாங்களா? 1,200. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? 9th problem பாருங்க. Find the GP in which the second term is √6 and sixth term is 9√6. அதாவது ஒரு GPல second term வந்து √6 னு சொல்லிட்டாங்க. second termனா T2. T2 ஓட வேல்யூ √6 னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் sixth term வந்து 9√6. sixth termனா என்ன அர்த்தம்? T6. T6 ஓட வேல்யூ 9√6 அப்படினு சொல்லிட்டாங்க. நமக்கு क्वेश्चन வந்து find the GP, geometric progression வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க.
ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் நார்மலாக எப்படி இருக்கும் ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் கமா இப்படி இருக்கும். ஆனால் இங்கே ஏவும் தெரியாது ஆரும் தெரியாது. ஸோ நம்ம வந்து ஏவும் ஆரும் தெரிஞ்சாதான் ஏஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்லாம் எழுத முடியும் இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஏயும் ஆரும் வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டிஎன் ஃபார்முலா என்ன? ஜிபியில் டிஎன் ஃபார்முலா என்ன? டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. முதல்ல என்னுக்கு பதிலாக இந்த வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் T2 is equal to A தெரியாது, Rவும் தெரியாது, ஆனால் N தெரியும். N என்னது? 2 minus 1. T2 ஓட வேல்யூ என்ன? √6 is equal to A R power 1 வரும். இது first equation. Next T6 is equal to A R power Nக்கு பதிலாக 6ங்கிறனால 6 minus 1. T6 வேல்யூ என்ன? 9 √6 is equal to A R power 5 கிடைக்கும். ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷன். நம்மளுக்கு ஏயோட வேல்யூ வேணும், ஆரோட வேல்யூ வேணும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா 2 divided by 1 எடுத்துக்க போறேன். என்ன வரும்? 2 என்ன இருக்கு? A R power 5 is divided by A R னு வரும் is equal to 9 √6 divided by √6 னு கிடைக்கும். ஓகே, A கேன்சல் ஆயிடும். Rல இங்க 4 வந்து வரும். ஏன்னா ஒரு R தானே போயிருக்கு. அப்ப 5ல ஒரு R போச்சுன்னா 4 னு கிடைக்கும். இந்த √6 கேன்சல் ஆயிட்டு R power 4 is equal to 9 னு வரும். சரியா? அப்ப எந்த நம்பரை 4 டைம்ஸ் பண்ணா 9 கிடைக்கும்ங்கறத क्वेश्चन. நீங்க கவனிங்க, 9 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 3 ஸ்கொயர்னா என்னது? 3 into 3 னு அர்த்தம். இந்த 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? √3 into √3. இந்த 3 √3 into √3. அப்ப எனக்கு √3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 4 டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப √3 தி ஹோல் பவர் 4 னு எழுதிக்கலாமா? R power 4 is equal to √3 the whole power 4. அப்ப இந்த பவர் கேன்சல் ஆகி R ஓட வேல்யூ என்ன? R ஓட வேல்யூ √3. ஓகே, இது R ஓட வேல்யூ கிடைச்சு போச்சு. நெக்ஸ்ட் A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா R ஓட வேல்யூ கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணாலே A வேல்யூ கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் implies A into R ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? √3 is equal to √6. A is equal to √6 மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட்ல வந்துடும். √3. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரூட் தனித்தனியா இருக்கத ஒண்ணா சேர்த்து எழுதிக்கலாமா? A is equal to √6/3. 3 1s are 3 2s are. அப்ப A ஓட வேல்யூ என்ன? A ஓட வேல்யூ √2. ஓகே, A ஓட வேல்யூ கிடைச்சிச்சு, A R ஓட வேல்யூ கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் GP கண்டுபிடிக்க வேண்டியதா. The GP is என்ன? A, AR, AR square and so on. ஓகே, A ஓட வேல்யூ √2, A ஓட வேல்யூ √2 into R ஓட வேல்யூ √3, A ஓட வேல்யூ √2 into R ஓட வேல்யூ √3 the whole square and so on. ஓகே, √2 into √3 என்னது? √6. சரியா? என்னப்பா ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணா ஸ்கொயர் ஆகி கேன்சல் ஆயிருந்தாரே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா √2வையும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணும்போது தான் ரூட் கேன்சல் ஆகும். இங்க ரூட்டுக்குள்ள வேற நம்பர் இருக்கு, இங்க ரூட்டுக்குள்ள வேற நம்பர் இருக்குன்னா ரூட்டுக்குள்ள உள்ள நம்பர் தான் மல்டிப்ளை ஆகுமே தவிர ரூட் அப்படியே தான் வரும். சரியா? நெக்ஸ்ட் √3 ஸ்கொயர் பண்ணா 3 வரும். அப்போ 3 √2 and so on. அப்ப GP என்னது? √2, √6, 3 √2, so on. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் யூனிட் எக்ஸசைஸ் 2ல் உள்ள 7th ப்ராப்ளம்லேருந்து 9th ப்ராப்ளம் வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த சாப்டரோட ஃபைனல் சம்மான 10th ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.